ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்டிஸ். இது யார் என்னன்னா கிளாஸ்வர்த்தி. ஜான் கிளாஸ்வர்த்தி இவர் எப்போ பிறந்துக்காருன்னா 14th August 1867. எப்போ இறந்துக்காருன்னா 31st January 1933. இவர் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், பிளேரைட். இவரோட ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா தியாலஜி ஆஃப் நாவல், கரெக்டிவ்லி ஃபார்சைட் saga, two later theology, modern comedy and the ends of the chapter. இவருக்கு எப்போ நோபல் பிரைஸ் அவார்டு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா 1932. இவரோட பென் நேம் பார்த்தீங்கன்னா ஜான் சின்சான். இவரோட அதர் ஒர்க்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா மேன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 1906 பப்ளிஷ் ஆயிருக்கு. சில்வர் பாக்ஸ் 1906, ஒயிட் மங்கி 1924. ஜஸ்டிஸ் எப்போ பப்ளிஷ் ஆயிக்குன்னா 1910 பப்ளிஷ் ஆயிருக்கு. கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கவ், இவர் கிறிஸ் சாலிட்டரியா இருக்காரு. வாட்டர் கவ் அவரோட சன், ஜேம்ஸ் கவோட சன்னு. ராபர்ட் கார்சன் இவர் மேனேஜிங் பண்ணிட்டு இருப்பாரு, எதனா கிளர்க்கை மேனேஜிங் பண்ணிட்டு இருப்பாரு. வில்லியம் ஃபிளாடர் ஜூனியர் கிளர்க். ராபர்ட் கார்சனுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்காரு. அங்கே ஒரு ஆஃபீஸ் பாய் இருப்பாங்க, அவங்க பேர் என்னன்னா ஸ்விட்டில். அப்புறம் ஒரு டிடெக்டிவ் விஸ்டர். அப்புறம் யங் அட்வொகேட் யாருன்னா ஹெக்டர் ஃபோம். ரூத் ஹனிவில்ங்கிற ஒரு உமன் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டு இருக்கும். யாருக்குன்னா வில்லியம் ஃபிளாடர்கிட்ட அவருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோரி கூட போகலாம். ஸ்டோரி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, கார்சனோட ஆஃபீஸில் ஓப்பன் ஆகுது. கார்சனுக்கு 60 வயசாகுது. அவர் தான் அந்த மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த ஆஃபீஸோட எல்லா மணியும் எப்படி இருக்குன்ட்டு அவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே 2 lawyers இருப்பாரு, ஜேம்ஸ் கவும் வாட்டர் கவ். இங்கே ஓனர்ஸ் ஆஃப் த ஆஃபீஸ். ஜேம்ஸ் கவோட சன் தான் வாட்டர் கவ். ரூத் கானிவர் அந்த நேரத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருக்கு. அவங்க ஏற்கனவே ஒரு லங்கன் ஹஸ்பண்டுக்கு மேரிட் ஆகிருக்காங்க. இவங்க யாரை பார்க்க வருவாங்கன்னா வில்லியம் ஃபிளாடர். இவருக்கு 23 years வயசாகுது, 23 வயசாகுது. இவங்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வருவாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை ரொம்ப அபியூஸ் பண்ணிப்பாங்க. குடிச்சிட்டு வீட்டில் நல்லா அடிக்கிறது, அந்த மாதிரி அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சமயம்லாம் அவங்க அந்த சண்டையில் அவங்க எஸ்கேப் ஆகி தான் அவங்க வந்துப்பாங்க. யாரை மீட் பண்ணுறதுக்குன்னா வில்லியம் ஃபால்டர். வில்லியம் ஃபால்டர் என்ன சொல்லிப்பாங்கன்னா, நம்ம கொஞ்சம் பே பண்ணி நான் அமௌண்ட் ரெடி பண்ணினதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வேற ஒரு பிளேஸ்க்கு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லி அவங்கள அனுப்பி வைப்பாங்க. வில்லியம் ஃபிளாடர் என்ன ஒரு க்ரைம் பண்ணியிருப்பார். என்னென்னா செக் புக்கில் 9 pounds இருக்கும், அது 90 pounds மாற்றிடுவார். அவர் அமௌண்ட்டை எடுத்துடுவார். ஆனால் அவர் எடுக்கும் போது என்ன நினைப்பார்னா, நம்ம அங்கே போய் வேற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம அங்கே போய் சம்பாதிச்சக்கப்புறம் நம்ம இந்த அமௌண்ட்டை எடுத்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு அவங்க இந்த அமௌண்ட்டை எடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்ததை ஜேம்ஸ் கவ் எப்படியோ டிஸ்கவர் பண்ணிடுறாங்க. ஏன்னா அமௌண்ட்டில் இந்த ஹேண்ட் ரைட்டிங் மாறினதை கண்டுபிடிச்சிட்டாங்க. 9ல் 0 வேற ஹேண்ட் ரைட்டிங், அந்த மாதிரி 90ல் TYங்கிறது வேற ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கிறத அவங்க டிஸ்கவர் பண்ணிடுறாங்க. அதை அவங்க கண்டுபிடிச்சோடனே அவங்க போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அவங்க யாருக்கு மேலே சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா டேவிஸ். அவன் அப்ராடுக்கு போயிருக்கான், ஆஸ்திரேலியாவுக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் அப்ராடுக்கு போயிட்டுருக்கான். அவன் பணம் எடுத்துப்பானோன்ட்டு சந்தேகப்படுறாங்க. பட் அந்த சமயம் அவங்க வாட்டர்ட்டையும்
கேஷியர் ஆஃப் த பேங்க்கிட்டேயும் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸையும் அவங்க கொடுத்துட்றாங்க. அந்த கேஷியர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. வில்லியம் ஃபேடர் தான் அந்த பேர்ஸை வந்து வந்து மாற்றி கொண்டு வந்து கொடுத்து பணத்தை எடுக்கிறது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அங்கே வந்து எல்லாரும் ஃபேடர் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, டேவிட் இது வந்து பண்ணாங்களா இல்லை நீ இதை பண்ணி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஃபேடர் வந்து ஒரு வழியாக வந்து அக்செப்ட் பண்ணிடுறான். அதே மாதிரி மன்னிப்பு கேட்டுடுறான் ஜேம்ஸ் கவுக்கிட்ட. ஆனால் வந்து இவன் சொல்லிதான் நான் வந்து ஒரு புவர் அபியூஸ்ட் உமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இதை செஞ்சேன் அதே மாதிரி சொல்லிங்க. ஜேம்ஸ் கவுக்கு வந்து ஃபேடர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் வாட்டருக்காகவும் சரி அந்த ராபர்ட் காட்சனுக்காகவும் அவங்களுக்கு வந்து அவன் மேலே சிம்பத்தி இருக்குது. அவங்க வந்து இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஜேம்ஸ் கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. அவங்க வந்து ஃபேடரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃபேடரை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அட்வொகேட்டர் யாருன்னா கெட்டர் ஃப்ரோம் வந்து ஃபேடருக்கு வந்து அட்வொகேட்டாக இருக்கார். இவர் வந்து 3 விட்னஸை வந்து கூப்பிடுறாங்க. யாருன்னா காட்சன், ரூத் கனிவல், அகைன் ஃபேடர், இவங்க தான் கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து ட்ரையல் நடந்ததுக்கப்போ ஜட்ஜு வந்து இவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஃபேடருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் வந்து ப்ரிசனில் சாலிட்டரியாக இருக்கணும் அப்படின்ட்டு தண்டனை கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் இருக்கணும் அந்த ஜெயிலையே. அப்புறம் 2 இயர்ஸ் இருக்க மட்டும் கவர்னர் வந்து அவரை விசிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜெயிலை போய் விசிட் பண்ணுறாங்க. அது ஜெயோட ரூமில் யாருக்கானா மோனி வந்து ஜன்னலை வந்து ஒரு கேப்பு மாதிரி ஜன்னலை உடைச்சி அந்த பாருக்குள்ளே அது ½ இன்ச்சுக்கு வந்து ஒரு குவார்ட்டர் ஆஃப் அன் இன்ச்சை வந்து உடச்சி வச்சுப்பான். இது இந்த கவர்னர் பார்த்துட்டு எதுக்கு நீ இது பண்ணிக்கன்னு கேட்டதுக்கு, இப்படி பண்ணாதான் என்னோட தனிமையை வந்து என்னால் போக்கடிக்க முடியும்ன்ட்டு அவன் உடனே அவர் வந்து வார்ன் பண்ணி விட்டுடுவார். இந்த மாதிரி திரும்ப பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் வந்து சாலிட்டரி லைஃப்பை வந்து பண்ணணுன்ட்டு வார்ன் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிப்டன் பாரு, இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் ரூலர்ஸர் வந்து அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸை வந்து பீப் பண்ணுறது, ரொம்ப சத்தமாக வைக்கிறதுன்ட்டு சொல்கிறாங்க. இவர் கேட்டுட்டு அடுத்தது யாருக்கான்னு பார்க்காரு. ஆசுலரேன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி பண்ணனால என்னால் வந்து யார்கிட்டையும் பேசிட்டுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கவர்னர் வந்து இதையும் வார்ன் பண்ணி விட்டுருவாரு. நெக்ஸ்ட்டு யார்கிட்ட போடுறேன்னா ஃப்ளாடர். அங்கே வந்து ஃப்ளாடர் வந்து ரொம்ப மிசரபிளான கண்டிஷனில் இருக்கான். அவன் வந்து பேசுறதுக்கு வந்து யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கிறத உணர்றாங்க. அந்த நேரத்துக்கு பார்த்து யார் வேணா காசன் வந்து ஃப்ளாடரை விசிட் பண்ணுறதுக்காக வர்றாரு. அந்த டைமில் அவர் வந்து பார்க்கக்கூடாது வந்து சொல்லியாங்க. அதில் ப்ளஸ் டாக்டர் வந்து காக்சன் இல்லை ஃபேடரோட ஹெல்த்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்கான்ட்டு காசன்ட்ட சொல்லிடுறாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நான் வந்து வேணால் ஹெல்ப் பண்ணுறேன், இப்படி அவரோட மென்டல் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, நீங்கள் வந்து லீவ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டாரேன் அப்படின்ட்டு காசன்ட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் கவர்னர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் இப்படி எல்லாருக்கும் எழுதி ஒருத்தருக்கு பண்ணால் எல்லாருக்குமே நீங்கள் பண்ணணுன்ட்டு நிலைமை வரும்ன்ட்டு சொல்லிடுவோன்னே அந்த டாக்டரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயங்கிறாரு. ஏன்னா அவரோட ஜாப் போயிடக்கூடாதுன்னு பார்க்கக்கூடாது. அது காசன் வந்து அவர் கவர்னர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க சிஸ்டர் சரி ரோட் கனியும் அவளை
அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் கேட்டாங்கன்ட்டு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. 2 இயர்ஸ் இப்படி தனிமையாக எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் இருந்ததுனால அவனை வெளியே விட்டுடுறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் பட்டன் எவ்ரி வீக் சைன் போடணும். அவங்க இப்போ நியர்பை ஸ்டேஷனில் போய் ஒரு சைன் மாதிரி போடணுன்ட்டு சொல்லிடுறாங்க. அவன் போனோடனே ரோட் கனிவீரை தான் போய் மீட் பண்ணுறாங்க. ரோட் கனிவீர் ஹஸ்பண்ட் கூட லைஃப் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அவங்க டிவர்ஸ் ஆகலை. அவங்க பசங்களை கூட்டிட்டு உழைப்புக்காக வேற ஒரு ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருக்கிறதா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் போய் வேலைக்கு தேடிட்டுக்கிறாங்க. ஆனால் யாருமே அக்செப்ட் பண்ணல. பிகாஸ் இவருக்கு மேலே ஒரு பிளாக் மார்க் இருக்கிறதுனால இவன் பழைய இடத்துக்கே போகிறான். அங்கே போனால் ஜேம்ஸ்கோ இவருக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ரூட் கனிவீரோட ரிலேஷன்ஷிப் நீ கட் பண்ணாதான் உனக்கு வேலை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வராங்க. ஆனால் அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேக்கான். யாரும் ஃப்ளாட்டர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. அந்த நேரத்துக்கு பார்த்து இன்ஸ்பெக்டர்ஸ் வராங்க ஃப்ளாட்டரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா அன்னைக்கு சைன் போட மறந்துப்பான். இது மறந்தோடனே அந்த டைம் ரோட் கனிவீரும் அவன் கூட தான் இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஃப்ளாடரை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் திரும்ப அந்த சாலிட்டரி லைஃப்பை போகிறதுக்கு அவன் பார்ப்பறாமல் அவன் அந்த ஜன்னல் வழியாக அவன் குடிச்சிருவான். குடிச்சிட்டோன்னே அவன் இறந்துடுவான். யாரும் அவனை இந்த பார்த்துட்டு யாரும் அவனை தொடவும் மாட்டாங்க. அந்த டெட் பாட்டி தொட மாட்டாங்க. இந்த பார்த்த அனிவர் மயங்கி அன்கான்ஷியஸில் போயிடுவான். கொஞ்சம் கழிச்சு அவன் போய் பார்ப்பா. அப்போ காசன் ஒரு வேர்டு சொல்லுவாங்க. நோ ஒன் வில் டச் கிம் நவ்ங்கிற வேர்டை சொல்லி முடிப்பாங்க. அவன் சேஃபாக ஜீசஸ் கிட்ட போயிடுவான் அப்படின்ட்டு சொல்லி முடிப்பாங்க. இந்த தீம்ஸ் என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் சொசைட்டி, கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டி, கண்டிஷன் ஆஃப் உமன், லோன்லினஸ். இது எல்லாமே தான் அந்த ஸ்டோரியோட தீமு. இது போன்ற வேறு எந்த டாபிக் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.